சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பும்போது எனக்கு ஒரு புது கலர் ஆட்டம் ப்ளூ ஆட்டம் சுற்றி முற்றி பார்த்துட்டு சந்தோஷமாக உட்காந்து என்னை போட்டு குளுக்க பார்க்கணுமே, குடலெல்லாம் வாய்க்கு வந்துடும் போல், நல்லதொரு ரோலர் கோஸ்டராக இருந்துச்சுன்னா மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு இந்த ரோசா செடிக்கு டீ தூள்னா போட்டால் நல்லா வளருமாம்மா. அதனால் கொடுக்க வேண்டிய அனைத்து ஊட்டச்சத்தையும் கொடுத்துட்டு எல்லா செடியும் நல்லா தூக்கி பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு எங்கள் வீடா இதுங்கிற மாதிரி எல்லா இடமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லைட்டாக அந்த பேக் துணியெல்லாம் இருக்கே, இது மட்டும் நான் அசிங்கப்படுத்தினதாக இருக்கும், கண்டுக்கப்படாது. அதுவும் எங்கள் வீட்டு குப்பை தொட்டி கூட இப்போ பார்க்க அழகாக இருக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? எங்கள் வீட்டு சுப்பீரியர் மாதிரி கைவண்ணம். இது போக வீட்டுக்கு வந்த உடனே நான் பண்ணுற ரெண்டே வேலை, ஒன்று செப்பலை கலட்டுறது, இன்னொன்று கிச்சனில் ஏதாச்சும் சோறு இருக்கான்னு பார்க்குறது. இன்றைக்கி கூட்டாஞ்சோறு கசின் சிஸ்டர் சாம்பார் சாதம் நல்லா வச்சு சாப்பிட்டுட்டு தலையில் எண்ணெய் தேய்ச்சி சுமார் ஒரு 248 நாள் ஆகும் போல் இருக்குது. அதனால் நல்லா குழுன்னு எண்ணெயை வச்சுட்டு பார்த்தேன் என் முடியல அழகாக அந்த பழைய காலத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு சைடில் ஒரு கேர்ள்ஸ் இருக்குமே, அது மாதிரி அழகாக இருந்துச்சு. அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சு இனி நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறோம், பண்ணுறோமோ இல்லையோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதி வச்சுப்பேன். அப்புறம் இன்றைய நாளுக்கான 10K ஸ்டெப்ஸ் நடைப்பயிற்சியை நடந்தே ஆகணும்னு சொல்லி நாக்கு தள்ள எப்படியோ நடந்துட்டேன்.